கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். மரணம் எமக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் நுழைந்தவுடன் காய்ச்சல் ஏற்படுகிறது எல்லா நபித்தோழர்களுக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். ஒரு கவிதையை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணுகிறார்கள், நான் மரணிக்கப் போகிறேன் என்று. அந்த காய்ச்சலில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தாரோடு எழுந்திருக்கிறான். வல் மௌத்து அத்னா மின் ஷிராக்கி நஅலிஹ். ஆனால் மரணமோ அவனுடைய செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. மரணம் செருப்பின் வாருக்கும் நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிட்டால் இந்த கடத்தில் மலக்குல் மௌத் வந்தால் எடுத்து விட்டு சென்று விடுவார். அவ்வளவுதான். அவர் எங்கே இருக்கிறார், யாரோடு இருக்கிறார், எதை பேசிக் கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் அவரை சந்திக்கலாமா கூடாதா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. வருவார், அழைப்பார், எடுத்து செல்வார். அவர் மந்திரியாக இருக்கலாம், நாட்டின் அரசராக இருக்கலாம், உலகமே அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கலாம், பூமி, அதுவெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. அந்த மலக்குல் மௌத் இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே எம்மை சந்தித்தால் அந்த ரப்பை நோக்கி செல்வதற்கு நானும் நீங்களும் தயாரா? இதை கேளுங்க. தயாரா? அந்த தயாரிப்போடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த தயாரிப்பை நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? அதை நோக்கிய பயணத்தில் தான் நம்முடைய வாழ்வை நாம் அமைச்சிருக்கிறோமா? என்னுடைய மனைவி அதை நோக்கி தான் செல்கிறாளா? என்னுடைய குழந்தை அதை நோக்கி தான் செல்கிறதா? எதை நோக்கி செல்கிறோம்? அப்படி என்றால் முடிய போகின்ற இந்த துன்யாவை நோக்கியா? நாளை எம்மை கையை விட்டு விலகக்கூடிய இந்த துன்யாவை நோக்கியா? ஒரு நபித்தோழர் அழகாக சொல்லுவார், கபூர்களை பார்த்தால், கபூர் வாசிகளை எதை நீங்கள் எடுத்து சென்றீர்கள்? உங்களோடு எதை எடுத்து சென்றீர்கள்? உங்களுடைய வீடுகளா? இன்று அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள். இரவு பகலாக உழைத்து நேரத்தை எல்லாம் கொடுத்து சிரமப்பட்டு காசு பணத்தை எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி அனுப்பி வைத்து கட்டப்பட்ட வீடு நாம் பயன்படுத்துவதற்காக கிடையாது. உன் அழகழகான வாகனங்கள் யாரோ பயன்படுத்துகிறார்கள். உன் செல்வம், அங்கே சண்டை நடக்கிறது. உன்னுடைய பிள்ளைகள் யாருக்கு எது என்று கேட்பதற்கு. நீ உனக்கென்று பாதுகாத்த மனைவி, அவளுக்கும் அவருடைய பெற்றோர்கள் வேறொருவரை திருமணம் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். இல்லையா? ஹலால் தானே? நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய மனைவிமார்கள் வேறொருவரை திருமணம் செய்வது ஹலால் தானே? எது உனக்கு சொந்தம் என்று வாழ்ந்தாய்? அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருடைய தோல் புஜத்தை பிடித்து உலுக்கினார்கள். இப்னு உமர், கவனத்தை கொடு. ரசூலுல்லாஹ் எமக்கும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல். இந்த துன்யாவிலே வாழ் இப்னு உமரே, ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வாடோ, ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வாடோ அப்படி. இந்த ஹதீஸை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கோம்? காசு பணம் சேர்க்காம, எதையும் சம்பாதிக்காம, வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இல்லாம, இபாதத்தே நோக்கம்னு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து வாழணும்னா புரிஞ்சு வச்சிருக்கோம். இதுவா இந்த ஹதீஸுடைய நோக்கம்? இந்த ஹதீஸ் யாருக்கு சொல்லப்பட்டதோ அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்படி புரிந்தார்கள் தெரியுமா இந்த ஹதீஸை? ஒரு வழிப்போக்கன், ஒரு பாதை அறியாதவன் வாழ்வதை போன்று வாழ் என்றால் சொன்னார்கள் அவர்களுடைய மாணவர்களுக்கு, இதா அம்சைத ஃபலா தன்ததிரி ஸபாஹ், மாலை வந்தால் காலையை எதிர்பார்க்காதே. வ இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிரில் மஸா, காலை வந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. வ குத் மின் ஸஹ்ஹதிக லிமரதிக், உன் நோய்க்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள். வ மின் ஹயாதிக லிமௌதிக், உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் உன் வாழ்வை தேடிக்கொள். இது வாழ்வதற்குள்ள உலகம் தான். ஆம், மறுமை என்பது இந்த உலகம் இல்லாமல் கிடையாது. உண்மையா இல்லையா? இந்த உலகம் இல்லாமல் மறுமை கிடையாது. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்மைகளை சேகரிக்காமல், அல்லாஹ்வுடைய அருளை சேகரிக்காமல் எங்கே செல்ல முடியாது? மறுமையில் வெற்றி பெற முடியாது. இந்த உலகத்தை வாழ் நீ அப்படி.
நோயை தடுத்துக்கொள், நேரத்தை கணக்கிடு. எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை இஸ்லாம் எமக்கு போதிக்கிறது பாருங்கள். எப்படிப்பட்ட உணர்ச்சியை இந்த வாழ்வுடைய முன்னேற்றத்திற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு கொடுக்கிறார்கள் பாருங்கள். போராடு உலகத்தில். இதான் அர்த்தம் இந்த ஹதீஸுக்கு. போராடு. மாலை வருவதற்கு முன்னால் காலையில் எதை எதையெல்லாம் சேகரிக்க முடியுமோ அதை எதையெல்லாம் சேகரித்துக் கொள். காலை வருவதற்கு முன்னால் மாலையில் எதையெல்லாம் தேட முடியுமோ தேடிக்கொள். அது மறுமையின் பலனுக்காக அமைந்தால் அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமைக்காக திட்டமிடுவது என்பது நம்முடைய வரவு செலவு கணக்க நியமிக்கிற மாதிரி அடுத்த மாசம் அதை செய்வோம், அடுத்த மாசம் அதை செய்வோம், அடுத்த ரமதான் வரட்டும், அடுத்த ரமதான் வரட்டும்னு தள்ளி போடுறதுக்கு இல்லை. மறுமைக்காக திட்டமிடுதல், இந்த நிமிடத்தில் திட்டமிடுதல். என்ன செய்ய போறோம் இந்த நிமிடத்தில்? ஏன்? எந்த அமலை செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த அமலோடு மரணிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னமல் அமாலு பில் ஹவாதீம். அமல்கள் முடிவை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. உன் முடிவு எப்படியோ அப்படித்தான் மறுமையின் தீர்ப்பு அமையும். வாழ்க்கையில் எதை செய்தும் ஆளலாம், ஆனால் மரண தருவாய் ஒருவனுக்கு எதன் மீது அமைகிறதோ அதுதான் அவனை முடிவெடுக்கும், அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். ஒரு முழம் அந்த அமலை செய்தால் சொர்க்கம் செல்லுவான். அந்த நேரத்தில் அவனுடைய கிதாப் முந்துகிறது. நரகத்துடைய அமலை செய்வான், நரகம் நுழைவான். நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம், அதை செய்தால் நரகம். அந்த நேரத்தில் அவனுடைய கிதாப் முந்தும், சொர்க்கத்துடைய அமலை செய்வான், சொர்க்கம் நுழைவான். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நான் தொழுகையாளி, என் மரண நேரத்தில் நான் தொழுகையாளியாக இருப்பேனா? கொஞ்ச நேரமாகட்டும் தூங்கியிருப்பேன். அல்லாஹ் அக்பர். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த நிலையில் நாம் மரணிக்கப் போகிறோம் அதை நாம் முடிவெடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் قبل الموت. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அவருக்கு கொடுப்பான். சுஜூதில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம், தொழுகையில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம், தஅவாவில் மரணித்தவர்களை பார்த்திருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அதுவெல்லாம் அவர்களாக தேர்ந்தெடுத்த முடிவல்ல. அந்த நிலையில் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தவன் அல்லாஹ். அந்த முடிவு எனக்கு உண்டா? உங்களுக்கு உண்டா? எம்முடைய அமல் பதில் சொல்லும் அதற்கு. இந்த நிலையில் நம்ம செஞ்சிருக்கிற அமல், நம்ம கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் அதற்கு பதில் சொல்லலாம். இந்த தகுதியை அடைந்தவளாக நீ மாற முடியுமா இல்லையா என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், நான் என் கடந்த பாவங்களை பற்றி எல்லாம் பயப்படவில்லை, அதற்கெல்லாம் தௌபா செய்கிறேன், பாவ மன்னிப்பை கேட்கிறேன், அதற்காக வருந்துகிறேன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பால் அதையெல்லாம் மன்னிப்பான் என்ற ஆதரவு கொண்டிருக்கிறேன். நான் பயப்படுவதெல்லாம் அடுத்த நிமிடம் என் உள்ளம் இந்த வஹையோடு இணையுமா இல்லையா என்றுதான். அடுத்த நிமிடம் குர்ஆனுக்கு கட்டுப்படுவேனா இல்லையா என்பதை குறித்துதான் நான் பயப்படுகிறேன்.